இந்த வார வா தமிழா வாவில் காதல் ஒரு முறைதான் என்று சொல்லும் 90s கிட்ஸ், அதை எதிர்க்கும் 2K கிட்ஸ். எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாசம் அந்த பொண்ணு பின்னாடி போனேன். நான் ப்ரொபோஸ் பண்ண ஒரே பொண்ணு அதுதான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அது கடந்து வந்துட்டேன். ஒரு 2-3 வருஷம் என் கூட பழகின பொண்ணுங்க என்ன வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த பொண்ணு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே வந்த ஒரு ஃபீல் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரல. நீங்க மூவ் ஆன் ஆகாம அதே ஃபீலிங்ல என் ஆண்டாள் மச்சான் அவ அந்த ஃபீலிங்ல இருக்கீங்க. நெஞ்ச கிழிச்சுக்கிறது, கையை கிழிச்சு போட்டோ எடுத்து வீடியோ அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் 2K கிட்ஸை விட இந்த மாதிரி கதைகள் நான் அவங்க சைடு நிறைய கேட்டிருக்கேன். நானும் லவ் பண்ணியிருக்கேன் சார். அவங்க வந்து பெங்களூரு, நான் வந்து இங்கே சென்னை. இப்போ வந்து நான் கொடுத்த ஹோப் வந்து என்ன நடந்தாலும் கூட இருப்பேன்னு. ஸோ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால 1 இயர் நான் வந்து ரொம்ப கேப். ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இது பண்ண முடியல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நான் வருவேன்னு நம்பியிருந்தாங்க. ஸோ முடியாத பட்சத்தில் அவங்க வீட்டில் வந்து பிளாக்மெயிலாம் பண்ணி செத்துரும் அப்படி சொன்னதுனால வந்து அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. நான் வருவேன்னு ஒருத்தி நம்பி இருந்தா என்னால போக முடியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நினைச்சு ரொம்ப அழுவேன் சார். நான் இப்போ பேசுறது கூட அவங்க எங்கேயாச்சும் நின்று பார்ப்பாங்களான்னு கூட தான் சார் நான் யோசிப்பேன். இப்பெல்லாம் உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஆச்சி அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு.